போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. போக்கும் வரவும் உணர்வும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து போவதுதான் போக்கு. வரவு அதே போல இன்னொரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒன்று வேறொரு இடத்திற்கு வருவது. இங்கும் போகாமல் எங்கிருந்தும் வராமல் ஓரிடத்திலே இருக்கின்ற பொருள் இன்னொன்றாக மாறுவதுதான், இன்னொன்றோடு கலப்பதுதான் புணர்வு என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்றுமே அற்ற ஒரு பொருள்தான் சிவபரம்பொருள். காரணம், ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சிவம் போகிறது என்று சொன்னால் அது போய் சேரும் வரையில் அந்த இடத்திலே சிவம் இல்லை என்பதுதானே ஆகிவிடும். ஓரிடத்திலிருந்து சிவம் இன்னொரு இடத்திற்கு வருகிறது என்று சொன்னால் அது வந்து சேரும் இடத்தில் அங்கே சிவம் இல்லை என்று ஆகிவிடும் அல்லவா? சரி, இவை இரண்டையும் கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். புணர்வது கூட இல்லை என்று சொல்லப்படுவது எப்படி? சிவம் இன்னொரு பொருள் இருந்தால்தானே அதோடு புணர்ந்து கொள்ள முடியும், கலந்து கொள்ள முடியும். ஆக அந்த அளவிற்கு பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒரு பொருள் சிவபரம்பொருள். இறைவன் எங்கும் போவதும் இல்லை, எங்கிருந்தும் வருவதும் இல்லை, அவன் இன்னொன்றாக மாறுவதும் இல்லை. அந்த நிலையில்தான் அவன் புண்ணியனாக, அவனிடத்திலே கலப்படமே கிடையாது, பரிசுத்த பொருளாக இறைவன் புண்ணியனாக விளங்குகிறான் என்பதை நம் குருநாதர் நமக்கு உணர்த்துகிறார்.